தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று சேலத்துல வந்து நிர்வாகிகள் சந்திப்பை மேற்கொண்டாரு. அந்த சந்திப்புல நிறைய பிரச்சனைகளை வந்து முதல் முறையா முன்னெடுத்து பேசினாரு. அதுவும் முக்கியமா ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்துல என்னென்ன தவறுகள் ஏற்படுது, என்னென்ன போராட்டங்கள் நடக்குது, எது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம், நாங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தோம், நாங்க என்னென்ன பண்ணுவோம், அவருக்கு உள்ள சில பிரச்சனைகளும் சரி, மக்களுக்கு உள்ள சில பிரச்சனைகளும் சரி, அந்த திமுக அரசாங்கத்தால ஏற்படுற பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் பத்தி அவரு நேற்று பேசியிருந்தாரு. அதை பத்தின இந்த பதிவு தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த நாட்களாக ஒரு மந்த்துக்கு ஒரு மீட்டிங் அது மாதிரி ஒரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல இப்போ வந்து சேலத்துல வந்து அனுமதி வாங்கி நிர்வாகிகள் சந்திப்புங்கிற மாதிரி அதை வந்து கொண்டு போனாங்க. 5000 பேர் கிட்டத்தட்ட பங்கேற்கிற மாதிரி ஒரு நிர்வாகிகள் சந்திப்பை யாரும் பேசல, விஜய் அவர்கள் மட்டும் பேசினாங்க. அந்த சேலம் மாவட்டத்துடைய செயலாளர் பேசினாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசினாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த ஸ்பீச். அது வந்து இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீச்சோட எதுக்கு மாறுபட்டதுன்னா, மற்ற ஸ்பீச்ல வந்து இப்ப நடக்கிற சில பிரச்சனைகளை பேசாமே போயிடுவாரு. இப்போ இந்த மீட்டிங்ல வந்து அதை பேசினாரு. அதுதான் மிகவும் முக்கியமா பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் அவர் அட்ரஸ் பண்ண விஷயம் வந்து என்னன்னா, அவருக்கு ஏற்படுற பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணாரு. ஏன்னா, நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன். என்னோட ஃபீல்டை விட்டுட்டு அது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து மக்கள்கிட்ட எனக்கு நீதி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எழுப்பினாரு. அதாவது ஏன்னா மக்களை சந்திக்க அவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க, 51 ரூல்ஸ். ரெண்டாவது, ஒரு மீட்டிங் நடத்த ஒரு இடம் ப்ராப்பரான இடம் கொடுக்க மாட்டாங்க. அதை கேட்டாலும் மக்கள் கொடுக்க விருப்பம் இருந்தாலும் அதை கொடுக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னாரு. அதாவது மக்களை சந்திக்க எதுக்கு ஊழ கட்டுப்பாடு, மக்கள் எங்களை சந்திக்க ஏன் ஊழ கட்டுப்பாடுகள், ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அரசை பார்த்து இந்த கொஸ்டினை எழுப்பினாரு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, மக்கள் அரசாங்கம் வந்து திமுக அரசு வந்து என்ன நினைக்குதுன்னா, மக்கள்கிட்ட பணம் கொடுத்தோம்னா மக்கள் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சிருக்காரு. இப்போ நேற்று காலையிலேயே 5000 ரூபீஸ் மக்கள் உரிமை தொகையா எல்லாருக்கும் ஏறி இருக்கு. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடைக்கால சிறப்பு உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது 5000 காலையிலேயே எல்லாருக்கும் கிரெடிட் ஆயிருக்கு. அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அவசர அவசரமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இதை அவர் சுட்டி காட்டாம ஆனா அதை மேற்கோள் காட்டி பேசுறாரு. என்ன விஷயம்னா, மக்கள் வந்து காசு கொடுத்தா 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, 3000 கொடுப்பாங்க, 5000 கூட கொடுப்பாங்க. ஆனா மக்கள் வந்து காசுக்காக ஓட்டு போடுவீங்களா, காசுக்காக மக்களை வேலைக்கு வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு, ஆனா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, காசை வாங்கிக்கங்க, அது உங்களுடைய காசு தான், உங்க வரியில இருந்து எடுத்த காசு தான், அதை வாங்கிக்கங்க, அவங்களுடைய செவிலே ஊதி அனுப்புங்க, விசில ஊதி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயத்த கடந்து போக முடியாது இல்லையா? ஏன்னா காசு எல்லாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்மளுடைய காசு, மக்களுக்கு தேவையான அன்றாட செலவுக்காக ஏற்பட வேண்டிய இருக்கிற காசு தான் இது. அதனால வர்ற காசை வாங்கிக்கங்க, வாங்கிட்டு விசேஷ சின்னத்தை ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ண வராரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் அவர்கள் வந்து நாங்க வந்து 75% சொன்ன வாக்குறுதிகளை முடிச்சிட்டோம், 60% முடிச்சிட்டோம், 90% முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கணக்கு முன்ன பின்னா சொல்லிட்டே வந்தாங்க. அதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிங்க, எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆனா அதை வந்து ஒருத்தர் 50%, ஒருத்தர் 90% மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியல. வாக்குறுதிகள் கொடுத்தது எவ்வளவு நிறைவேற்றணுங்கிற விஷயமே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அவலமான ஆட்சி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து இந்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன சொல்றாருன்னா, அது தாவேக்காவுக்கு மட்டும் ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எஸ்ஓபிஏ. இப்ப இது ஏன் அப்படி சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் வர்றதும் போது மட்டும் ஸ்டாலின் தான் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஆப்ரேட் பண்றாரு. அதுதான் இது இந்த இவ்வளோ விதிமுறைகளுக்கு காரணம். அவர் தான் மக்களை சந்திக்காம விடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்டாலின் அவர்கள் கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காரு. மக்கள் வந்து எதுல சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் எல்லா விஷயங்களும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தமிழகத்துல போராட்ட களமாவே இருக்கு. தமிழகம் ஃபுல்லா போராட்டம் நடக்கும்போது மக்கள் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? செவிலியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள் பழங்காலமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சத்துணவு வேலை செய்யறவங்க போராட்டம் நடத்துறாங்க. எந்த ஒர்க்ல போராட்டம் நடத்தல. இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? போராட்டம் சந்தோஷமா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா எப்படி போராட்டம் நடத்துவாங்க? இது போராட்டம் நடத்துறது உங்களுக்கு சந்தோஷமா தெரியுதா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை அவர் எழுப்பிட்டு, இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு அந்த விஷயத்த பேசிக்கிட்டே கன்வே பண்றாரு. இப்போ இன்னொரு விஷயத்த இதுவரையும் அவரு பேசாத ஒரு விஷயம், அவரு கையில் எடுக்காத ஒரு விஷயம், டெல்லிக்கு வந்து ஸ்டாலின் அரசு வந்து எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். அது ஏன் சொன்னார்னா, அவங்க சொல்றதுக்கு அடிப்படைய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லினாரு. அதை கையில் எடுத்த விஜய் அவர்கள் வந்து
அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆமா சார், நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மத்த இதர எல்லா பிரச்சனையும் ஏற்படுறது இல்ல எல்லாத்தையும், அதாவது போதைப் பொருட்கள் கண்ட்ரோல் பண்றதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது மாதிரி மக்களுக்கு ஏற்படுற அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் சொன்ன விஷயத்தையே அவருக்கே திருப்பி கொடுத்தாரு. இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருக்கீங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால உங்க அரசு ஒரு கையாளாகாத அரசு எப்படி இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் நேற்று சேலம் மீட்டிங்ல சொன்னாரு. இன்னொரு விஷயமும் அவரு ஏன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும் நீங்க எல்லாரும் கேட்பீங்க. சரி, எல்லாமே கொஸ்டின் கேக்குறீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறதா இவரே ஆன்சர் சொல்றாரு. அதாவது அன்றாட மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் பண்ணி கொடுப்பேன். அன்றாட தேவையான மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் பண்ணுவேன். என்னோட மேனிஃபெஸ்டோ ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த மேனிஃபெஸ்டோல உங்களுக்கு தெளிவான டீட்டெயிலா எல்லாமே வரும். உங்களுக்கு மக்களுக்கு, அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க கேக்குறீங்களா, அதுக்கு ஃபுல்லா மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகுது. அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவா கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவரு விஜய் அவர்கள் சேலம் மீட்டிங்ல பேசுறாரு. விஜய் அவர்களை வந்து ஏன் வெளியே வர மாட்டீங்க, ஏன் வெளியே வர மாட்டீங்கன்னு ஒரு கொஸ்டினை சுத்தி, அதாவது திமுக சம்பந்தப்பட்ட மட்டும் தான் அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. வெளியே வர சொல்லுங்க, பணியாளருக்கு வெளியே வர சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வெளியே வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றதுமா, இந்த தமிழ்நாடு என்னோட வீடு தான். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் 8 கோடி மக்களும் என்னுடைய மக்கள் தான். அவங்க எல்லாருமே என் குடும்பங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஆஹ் எனக்காக இருக்காங்க, நான் அவங்களுக்காக இருப்பேன், அவங்கள எந்த எந்த விஷயத்திலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணிட்டு, அதாவது எல்லார் வீட்லயும் அவர் இருக்காரு, ஏன் நான் இங்க இருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அதை கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே நான் இருக்கேன், எல்லார் வீட்லயும் நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த 8 கோடி மக்களும் என்னுடைய மக்கள் தான், அவங்களுக்காக தான் இந்த அரசியல் களத்துக்கே நான் வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த அதுக்கு கன்வே பண்றாரு. அந்த மக்கள் வந்து சில இன்ஸ்டா வீடியோல, யூடியூப் வீடியோஸ்ல சில பேர் வந்து விஜய் ஓட்டு போடுங்க, விஜய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அதை பண்ணுங்க கண்டினியூவா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இப்போ ஒரு பையன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க, ஆனா அவங்க அம்மா அப்பாவையும் பேசி போட வைங்க. எல்லாரையுமே பேசி, அவங்க அக்காவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், சித்தியா இருக்கட்டும், எல்லாரையும் பேசி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் விஜய் அவர்கள் அந்த, அதாவது மக்கள் வந்து டிஜிட்டல் மீடியால வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிவிக்கவே, அது கண்டினியூவா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து சேட்டலைட் சேனல்னா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இப்போ டிஜிட்டல் மீடியா தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரெண்டும் வெவ்வேறு பாதையில பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை அவர் ப்ரொமோட் பண்ண சொல்றாரு. அப்பதான் கட்சியோட சின்ன போய் சேர்ந்துருச்சு. கட்சி இன்னும் மக்கள் வந்து ஓட்டு போடணும், எங்களுக்கு 30% ஓட்டு தற்பொழுது இருக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்களே கிளைம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் எடுத்த மக்களுடைய ஆதரவு சர்வே அவங்க எடுத்திருப்பாங்க. அதை பத்தி அவர் நம்பிக்கையில சொல்ற மக்களுக்கு 30% ஓட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு கன்வே பண்ணிட்டு, இதுல முக்கியமா பார்க்க முடிய என்ன விஷயம்னா, விஜய் அவர்களுடைய ஸ்பீச்ல அன்றாட பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசினாரு. திமுக அரசாங்கம் செய்ய தவறிய சில விஷயங்களையும் கையெழுத்து பேசினாரு. மக்களுடைய போராட்டங்களை மெயினா கையெழுத்து பேசினாரு. அந்த பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே நான் துணை இருப்பேன், அவங்க என்னுடைய மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு ஒரு ஆணித்தனமா அவர் சொல்ல விரும்புறாரு. அதை நேற்றைய மீட்டிங்ல பார்க்க முடிஞ்சது. இனி வரும் மீட்டிங்ல எது மாதிரியான விஷயத்தை அவர் மேற்கொண்டு போவாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.